ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஓகே, திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பிரதமர் நரேந்திர மோடியையும் நேரம் கேட்டு சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய் என்பதை நம்ம பார்க்கின்றோம். அவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கூட கொஞ்ச நேரத்தில் சந்தித்து பேச இருக்கிறார். தன்னுடைய அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்மொழிந்தார். கொள்கை எதிரியாக பாஜகவை தான் முன்மொழிந்தார். பாஜகவுடைய தேசிய முகமாக இருப்பவர் நாட்டின் பிரதமரும் கூட பிரதமர் நரேந்திர மோடி. இம்மாத இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய் என்று பார்க்கிறோம். இது நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய நடைமுறை தான். ஏன்னா மத்திய அரசு மாநில அரசு அப்படிங்கிற அளவில் பல்வேறு காலகட்டங்களில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. நேற்று தொலைபேசியில் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய்க்கு என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய எக்ஸ்தல பதிவிலையும் கூட பிரகடனப்படுத்தி திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து மத்திய அரசு ஆவண செய்யும் மாநில அரசோடு ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டு நலன் கருதி என்று பிரதமர் மோடி சொல்ல, அதற்கு திரு விஜய் அவர்கள் நன்றி சொல்ல, அதை ஆமோதித்து கருத்து சொல்ல நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி ஏஐ புகைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னும் உருவாகலை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்ம இந்த மாத இறுதியில் பார்ப்போம் தானே. எனக்கு தெரிந்து திரு விஜய் அவர்கள் திரு நரேந்திர மோடியை சந்தித்தது ஒரே ஒரு தருணத்தில் தான். 2014 கோவை வந்திருந்த போது, பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி வந்திருந்த போது கோவைக்கு சென்று திரு விஜய் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார். அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய சந்திப்பாக இந்த சந்திப்பு இந்த மாத இறுதியில் நடைபெறக்கூடிய சந்திப்பு என்பது இருக்கும். ஆனால் இந்த சந்திப்புடைய முக்கியத்துவம் என்பது 2 கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி சந்திக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜயும் இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்துக் கொள்வது அப்படிங்கிறது அலுவல் பூர்வமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இதில் நல்லெண்ணமும் இருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாருங்கிறது மாதிரி பிரதமர் மோடியை சந்திப்பது அதில் நல்லெண்ண நடவடிக்கைகள் இருந்தாலும் கூட இது ஆட்சி ரீதியான 2 அரசுகள், அதாவது இந்திய மத்திய அரசு, தமிழ்நாட்டு அரசு, 2 அரசுகளுடைய நிர்வாக தலைவர்கள் சந்திக்கும் போது நிர்வாக அலுவலர்கள் தான் அதில் பிரதானமாக இருக்கும். சென்டர் ஸ்டேட் கோஆபரேஷன் இதுதான் அதோடைய முக்கியமான அஜெண்டாவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த ஏற்பாடு பற்றிய மேலும் விவரங்களோடு தாய்மானவன் இணைந்திருக்கிறார். தாய்மானவன், ஓவர் டு யூ. தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகாக பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை நிமித்தமாக விஜய் அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த செய்தியை நாம பார்த்திருந்தோம். இதன் தொடர்ச்சியாக இன்று தமிழக சட்டப்பேரவையுடைய 17வது சட்டப்பேரவையுடைய முதல் நாள் நிகழ்ச்சி என்பது இன்று நடைபெற்றது. கூடிய எம்எல்ஏக்கள் அனைவருமே பதவியேற்றுக் கொண்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவரை இம்மாதம் இறுதி தமிழ்நாடு திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2 நாள் பயணமாக டெல்லி சென்று குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் ஆகியோரையும் சந்தித்து விஜய் அவர்கள் பேச இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்போது தமிழ்நாடு நலன் குறித்து பல்வேறு கோரிக்கைகளையும் அவர் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான நடவடிக்கைகள்ல தலைமைச் செயலக வட்டாரத்தில் முதலமைச்சருடைய தனி செயலாளர் மூலமாக அதற்கான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் என்பது இம்மாத இறுதிக்குள்ளார விஜய் அவர்கள் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு ஒரு முறை பிரதமர் நரேந்திர மோடியை அப்போது விஜய் அவர்கள் சந்தித்து பேசியிருந்தார். அதன் பிறகாக தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. 2 நாள் பயணமாக டெல்லி செல்கிறார். அப்போ நாம் அறிந்த வரையில் 2வது முறையாக பிரதமர் மோடி அவர் சந்தித்து பேச இருக்கிறார். அவர் நீங்கள் சொன்னது போல கோயம்புத்தூரில் சந்தித்த போது அப்போது நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி வந்துடலை. அப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரமே நடந்து கொண்டிருந்தது. அந்த சூழலில் கோயம்புத்தூருக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருந்த பிரதமர் வேட்பாளர் மோடியை சந்தித்திருந்தார் திரு விஜய் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற அந்தஸ்தில் தமிழ்நாட்டு அரசுக்கும் இந்திய மத்திய அரசுக்கும் இந்த உறவு பேணுவது அப்படிங்கிறது
ரொம்ப அவசியமானது இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் அவர் மத்திய அரசுடைய பிரதிநிதிகள் பலரையும் சந்திக்கிறார். இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து பேச இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டுடைய ஹெட் ஆஃப் ஸ்டேட் என்று பார்க்கும்பொழுது குடியரசுத் தலைவர் தான். குடியரசு துணைத் தலைவரை சந்திப்பது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் நம்ம சேர்த்தே பார்க்கணும், இந்த நாட்டுடைய தற்போதைய குடியரசு துணைத் தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்கக்கூடும். அதே போல் உள்துறை அமைச்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது திரு அமித்ஷா அவர்கள் இந்த அரசில் நம்பர் 2ஆக இருக்கிறார். ஏன் இந்த நேஷனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயே அவருடைய செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த அளவில் அவருக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சே இருக்கிறது. அதனால் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை அவர் சந்திக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிதி பகிர்மானத்தில் நிதி அமைச்சருடைய பங்களிப்பு முக்கியமானது. இன்னொன்று, இந்திய மத்திய அரசில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த சந்திப்பும் கூட இயல்பானது. இந்த நிதி பகிர்மானம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இந்திய பிரதமரை ஒரு புதிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சந்திப்பது ஒரு இயல்பான விஷயம்தான் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். 2021 திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக வென்று வந்தபோது முதல் மாதத்திலேயே மத்திய அரசு பிரதிநிதிகள் எல்லாம் சந்தித்து குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது ரொம்ப இயல்பான விஷயம். செல்வி ஜெயலலிதா 2011 முதலமைச்சராக வந்தபோது அன்றைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை டெல்லியில் சந்தித்து பேசினார் என்பதும் முக்கியமான விஷயம். 2006 திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தது. அதனால திரு கருணாநிதி டாக்டர் மன்மோகன் சிங் சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பானதாக இருந்தது. ஸோ பிரதமர் முதல்வர் சந்திப்பு அப்படிங்கிறது நடைமுறையில் தொடரக்கூடிய பாரம்பரியம் தான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.